Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை நாளை முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு உட்பட நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 2120 பரீட்சை நிலையங்களில் இம்முறை உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ளது. இதில் 2,96,313 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். இம்முறை காபாத உயர்தர பரீட்சை ஏற்பாடு நடவடிக்கைகளுக்காக 21,000க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகளுக்காக 295 இணைப்பு நிலையங்கள் 24 மணித்தியாலங்களும் இயங்கவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு பூராகவும் உள்ள பரீட்சை நிலையங்களை கண்காணிப்பதற்கான கண்காணிப்பாளர்கள் குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பரீட்சார்த்திகளுக்காக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் விசேட வழிகாட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் குறைந்தபட்சம் அரை மணித்தியாலத்துக்கு முன்னதாக பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பரீட்சை அனுமதி பத்திரம் மற்றும் தேசிய அடையாள அட்டை அவசியமானதுடன் பரீட்சை அனுமதி பத்திரத்தில் கையொப்பம் இடப்பட்டு இருப்பது கட்டாயம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பரீட்சைக்கு தேவையான உபகரணங்களை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து வருமாறும் கையடக்க தொலைபேசி, கணிப்பான் போன்றவற்றை எடுத்து வருவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். பரீட்சை நிலையங்களுக்கு அண்மையில் கட்டடத்தை நிர்மாணித்தல், வகுப்புகளை நடத்துதல், நிகழ்வுகள், கூட்டங்கள், விளையாட்டுகள் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் கூட்டம் கூடுதல், அதிக சத்தமான இயந்திரங்களை பாவித்தல் போன்ற நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது போலீஸ் தலைமையகத்திலோ தெரியப்படுத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகளில் முறைகேடு இடம்பெற்றால் 1911 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிய தருமாறு பரீட்சைகள் ஆணையாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைவிட பரீட்சைகள் திணைக்களத்தின் தொலைபேசி இலக்கங்களான 0112784208 அல்லது 0112784537 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி 24 மணித்தியாலங்களும் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசி இலக்கங்கள் மீண்டும் பரீட்சைகள் திணைக்களத்தின் தொலைபேசி இலக்கங்களான 0112784208 அல்லது 0112784537 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி 24 மணித்தியாலங்களும் முறைப்பாட்டினை பதிவு செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பதிவு செய்யப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் WMNJ புஷ்பகுமார சுட்டிக்காட்டினார்.